ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அந்த வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். மல்லிப்பூ மாதிரி இட்லி ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இட்லி அரிசி, உளுந்து, அப்புறம் வெந்தயம் இதனோட ரேஷியோ தான். நான் இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 8 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதுதான் ரேஷியோ. அரிசியை வந்து ஒரு 4-5 வாட்டி இந்த தண்ணி கிளியராக வர வரைக்கும் கழுவி எடுத்துக்கிட்டால் தான் இட்லி வந்து நல்லா வெள்ளையாக வரும். அப்புறமா உளுந்து வந்து அதிகமாக கழுவக்கூடாது. அந்த உளுந்தில் இருக்க கொழகொழப்பு தன்மை போயிடுச்சுன்னா நமக்கு மாவு நல்லா உபரியாக வராது. அதனால் உளுந்து மட்டும் மேக்ஸிமம் 2 வாட்டிக்கு மேலே கழுவ தேவையில்லை. இது எல்லாத்தையும் கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்தோ இல்லை அரிசியோ எது போடுறதுக்கும் முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உளுந்து இல்லை அரிசி எது போட்டாலும் போடணும். இல்லைன்னா கல்லில் சிக்கிக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருந்தா உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி இப்போயே சேர்த்து தேவையில்லை. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி, அதெல்லாம் ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுந்து அரைஞ்சி வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தா தான் நல்லா மாவு உபரியாக வரும். உளுந்து போட்டதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சைடில் இருந்து எடுத்து விடணும். அப்போ தான் உளுந்து எல்லாமே ஒன்று போல் அரைஞ்சி வரும். அப்படியே எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கிட்டா நல்லா மாவு உப்பி வரும். என்னோடய கிரைண்டரில் உளுந்து அரைச்சி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா நுர மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டாக. அந்த டைமில் நம்ம மாவு வழிச்சிடணும். இதுக்கு மேலேயும் இன்னும் நல்லா உப்பி வரும், உபரியாக வரும் அப்படின்னு நினச்சி தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன்னா மாவு வந்து அடங்கிடும். இப்போ பார்க்க உளுந்து நல்லா உபரியாகி கிரைண்டர் ஃபுல்லாக தெரியுதுல்ல. இதுவே நம்ம அரைச்சிட்டே இருந்தோன்னா 1 மணி நேரம் அந்த மாதிரி அரைச்சிட்டே இருந்தோன்னா இருக்கிற ஃப்ளஃபினஸ்லாம் போயிட்டு ஃபுல் கிரைண்டராக இருக்க மாவு ஹாஃப் கிரைண்டர் அளவுக்கு வந்துடும். ஸோ 1/2 ஹவரில் செக் பண்ணி பார்த்துட்டு உளுந்து இன்னும் மையாமல் நொரன்னு கையில் ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது. வழித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம். நான் இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே ஒரே மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு டே இட்லி ஊற்றிட்டு மிச்சம் எல்லா நாளுமே தோசை தான் மோஸ்ட்டாக ஊற்றுவோம். ஸோ இவ்வளோ வெந்தயம் சேர்க்கும்போது தோசை வெந்தய வாசனையோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் நல்லா வரும். அதுக்காக தான் இவ்வளோ வெந்தயம் சேர்க்குறேன் நான். வெந்தயம் சேர்க்கும் போதே அரிசி ஊற வச்சுருந்தால அதுலேருந்து 2 கைப்பிடி போட்டால் வெந்தயம் நல்லா மழன்னு அரைஞ்சி வரும். இப்போ உளுந்து அரைச்சப்போ கொஞ்சம் நுர மாதிரி வந்துச்சுல்ல உளுந்து டெக்ஸ்சர், அதே மாதிரியே வெந்தயம் அரைக்கும் போதும் வரும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து மாவு மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், அவ்வளோதான். இந்த டெக்ஸ்சர் வரும்போது வழித்து எடுத்துட்டு அரிசி போட்டுக்கலாம். உளுந்து, வெந்தயம் இதெல்லாமே அரைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அரிசி அரைச்சாதான் கிரைண்டர் கழுவும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை அரிசி முன்னாடியே அரைச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு உளுந்தெல்லாம் அரைச்சோன்னா கிரைண்டரில் அங்கங்கே ஒட்டி இருக்கும், ஈஸியாக கழுவ முடியாது. அதனால் உளுந்துலாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும் போதும் ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் தேவைப்படும் போது. அரிசி வந்து அந்த கல்லில் சிக்காமல் அரைஞ்சால் போதும். அதனால் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் இட்லி ஊற்ற முடியாது. அதனால் தேவைப்படும் போது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து மழன்னு பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சாலும் இட்லி வந்து முழுக்கு மாதிரி இருக்கும். கொழுக்கட்டெல்லாம் எந்த டெக்ஸ்சரில் இருக்குமோ அப்படி இருக்கும். அதனால் மாவு பார்க்கும்போது மழன்னு தெரியும், ஆனால் கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி ரவை மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் வழிச்சிட்டா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இட்லி மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா உளுந்து, அரிசி ரெண்டுத்தையும் கண்டினியூஸாக அரைச்சி வழித்து கரைச்சி வைக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் செய்யணும். உளுந்து காலையில் அரைச்சிட்டு மதியானமாக நான் அரிசி அரைச்சிக்கிறேன் அப்படிலாம் பண்ணேன்னா இட்லி நல்லா வராது. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ வந்து எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து கரைச்சிக்கலாம். உப்பு போட்டுட்டு அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கரைச்சி எடுத்து தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா மாவும் ஒன்றா புளிக்காது. ஒரு மாவாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் வேறு பாத்திரத்தில் ஊற்றி புளிக்க வச்சுக்கலாம். மாவை மினிமம் 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும், இல்லைன்னா ஓவர் நைட் அது புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா இட்லி செய்யலாம். நெக்ஸ்ட் டே ஹர்ஷு ஸ்கூலில் ஈஸ்டர் போனட் பரேட் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக பேரண்ட்ஸ்லாம் வர சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஸ்கூல் போகிற நேரத்தில் மழை பெஞ்சுது. சரின்னு கொடை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம ஸ்டார்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹாலில் அசம்பிள் ஆகியிருந்தாங்க. ஹர்ஷுக்கு என்னை பார்த்த உடனே வெக்கம் வந்துடுச்சு. என்னை பார்த்த உடனே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு ஃப்ளையிங் கிஸ் வேறு கொடுத்தா எனக்கு. அப்புறமா அவங்க பரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா கிட்ஸும் அவங்களோட போனட் ஹேட்டை சூப்பராக டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இந்த ஹேட் வந்து முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு. 11 ஆகிடுச்சு இந்த ஹேட் செஞ்சு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு. இப்படி ஏதாச்சும் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் பார்த்தோன்னே அந்த பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ அங்கே நம்ம ஹர்ஷு மூஞ்சி மாதிரியே தெரியுதேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹர்ஷு தான். வீக்லி அச்சீவர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே ஹாலில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறமா எல்லாருக்குமே இந்த ஈஸ்டர் சாக்லேட் எக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அண்ணன் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தேன்னா முன்னாடி நாள் ஊற வச்சுருந்த மல்லாட்டை, அப்புறமா கொஞ்சம் ரைசன்ஸ், இதை தான் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரித்திக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு ஆசை. இந்த ஹிந்திலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி டிவியில் யூடியூப்பில் பார்த்து அவனே ஏதேதோ எழுதுகிறான். ஹிந்தி எழுதுகிறேன், தெலுங்கு எழுதுகிறேன், ஸ்பானிஷ் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருப்பான். இப்போ வந்து காமிக் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு காமிக்ஸ்லாம் எழுதுகிறான். இங்கே பசங்களுக்கு ஸ்கூலில் எவ்ரிடே ஹோம்ஒர்க் இருக்காது. அதனால் அவங்க ஸ்கூல் ஒர்க் எதுவுமே இருக்காது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா. ஸோ டிவி பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் வரைஞ்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் எப்படின்னா டிவி அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், இவங்க இந்த சைடு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இப்படி தான் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக பெருசாக தோசைக்கல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் பார்த்தேன். அதில் தோசைக்கல் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பெருசாக. அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. அவங்க ப்ரீ சீசன்ட்டு தான் போட்டிருந்தாங்க. எதுவுமே பண்ண தேவையில்லை, சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. எல்லா ப்ரீ சீசன்டு கேஸ்ட் அயர்ன் பேன்லேயுமே இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இருந்தாலும் ஒட்டி தான் வரும் தோசை ஊற்றுனா. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி நாள் மாவு அரைச்சி வச்சுருந்தால அது இப்போ தான் செய்ய போகிறேன். காலையில் பார்த்தோம் புளிக்கவே இல்லை. அதனால் ஈவினிங் டின்னர் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு டின்னருக்கு தான் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லிக்கு தொட்டுக்க வந்து வெங்காயம் தக்காளி கடையல் பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு என்ன தேவைன்னா 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இது எல்லாமே தண்ணி ஒரு 2 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வேகட்டும். பச்சையாக இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனோட வாசனைலாம் போயிட்டு தக்காளிலாம் மசிஞ்சு வரும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். புதுசாக வாங்கின இரும்பு தோசைக்கல்ல இன்றைக்கே யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஈகராக இருந்துச்சு. அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோப்பு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அடுப்பு மேலே வச்சு காய வச்சுக்கிட்டோம். இது வந்து நார்மலாக கேஸ்ட் அயர்ன் பேன் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது கருப்பாக வரும். இதில் வந்து கருப்பாகவே வரல. தோசை நல்லா வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கழுவுன உடனே அடுப்பு மேலே வச்சு ஈரம் போக நல்லா காய வச்சிடணும்.
அதுவே தானாக காயட்டும் விடக்கூடாது. அப்படி விட்டோன்னா துரு பிடிச்சிடும். அதனால் அடுப்பு மேலே வச்சு காய வச்சுட்டு உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். டிஷ்யூவில் எண்ணெய் வச்சு துடைக்கும் போதும் கருப்பாக எதுவுமே வரல. ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணது தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து சட்னி அரைக்க போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளி கடையில் சாப்பிடுவாங்க. நார்மலாக 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு கொடுத்தோன்னா ஒரு இட்லியோடு முடிச்சிடுவாங்க. கூட ஒரு சட்னி இருந்துச்சுன்னா அதில் ஒரு இட்லி சாப்பிடுவாங்க. அதனால் காரம் கம்மியாக போட்டு சட்னி அரைச்சிக்கிட்டேன். இந்த சட்னி வந்து தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி. பார்க்க தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் தேங்காய் இல்லை. எப்படி செய்யணுன்னா கொஞ்சமாக இஞ்சியும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சேன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி வேக வச்சுருந்தேன்ல அது இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதுலேருந்து தனியாக வடித்து எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். என்கிட்ட மத்து இல்லை, அதனால் ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். மிக்சியில் போட்டால் இந்த டெக்ஸ்சர் வராது. அதனால் மத்து வச்சு இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இவங்க இப்படி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இவன் வந்து பெட்ஷீட்டில் அவனே ரேப் பண்ணிக்கிட்டான். ரித்தி வந்து என்னை கூப்பிட்டான், அம்மா இங்கே வந்து பாருங்கள் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா அவன் வந்து ஈஸ்டர் எக்கம். இப்படி தான் விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும். கடைஞ்சி வச்சது அகெயின் அந்த தண்ணியிலே ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வைக்கும்போது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை தாளித்து விட்டால் சூப்பரான வெங்காயம் தக்காளி கடையில் ரெடி ஆகிடும். இது இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு அவ்வளோவா செட் ஆகாது, ஆனால் இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை இது 3யும் தாளித்து கொட்டிட்டா செம்ம வாசனையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சைட் டிஷ்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். நேற்று காலையில் அரைச்ச மாவு அது இப்போ தான் புளிச்சிருக்கு, அதனால் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இதை பொறுமையாக மேலேருந்து அடி வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். மோர் கலக்கிற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றினா நல்லா பஞ்சு மாதிரி வரும். இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ரேஷியோவில் போட்டிங்கன்னா அடியில் இருக்க மாவில் இட்லி ஊற்றினாலும் அதே சாஃப்டாக தான் வரும். கலக்கி ஊற்றினா சில பேர் இட்லி சாஃப்டாக வராதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி இட்லி செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இட்லி தட்டை தண்ணியில் நனைச்சிட்டு தான் நான் இட்லி ஊற்றுவேன். எண்ணெய் தடவைனா வரன்னு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி ஊற்றி வச்சு 5லேருந்து ஒரு 9 நிமிஷம் இதுக்குள்ளே இட்லி வெந்துடும். இட்லிலாம் எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுட்டு என் வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு ஊட்டி விடலான்னு பார்த்தேன். நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது பார்த்தா ஹஷு தூங்கிட்டுருக்கோம். நேற்று நைட்டு அந்த ஈஸ்டர் போனட் ஹேட் பண்ணிகிட்டு இருந்தோம் சொன்னால, அப்போ தூங்க லேட் ஆகிடுச்சு. அதனால் அவனுக்கு இன்றைக்கி சீக்கிரமாக தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் சாப்பிடாம தூங்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்ச நேரம் எழுப்பி அவனை உட்கார வச்சுட்டு அப்புறமா சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டான். சாப்பிடுமா அம்மா எடுத்துட்டு
எப்பயுமே 2 பேருக்கும் ஒன்றா ஊட்டிடுவேன். இன்றைக்கி ஹர்ஷு இந்த சோஃபாலேயும் ரித்தி அந்த சோஃபாலேயும் உட்காந்துட்டான். இங்கே வந்து உட்காரடானா ரித்தி வரமாட்டேன், நீ இங்கே வந்து ஊட்டுங்க அப்படின்றான். சரி ஹர்ஷு தான் தூங்குறானே, அவனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அப்புறமா ரித்திக்கு ஊட்டலான்னு நினச்சேன். இட்லி முடிஞ்சிச்சு, அதனால் இன்னொரு வாட்டி ஊற்றி வச்சுட்டு தோசைக்கல் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வந்தேன். எதுவுமே பண்ணலை, ப்ரீ சீசனிங் பண்ணதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் எதுவுமே பண்ணலை. யூஸ்வலாக வெங்காயம் இல்லைனா முட்டை ஊற்றுறது, வெங்காயம் வதக்கிறது இப்படிலாம் பண்ணுவோம் தானே, அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக தோசை ஊற்றி பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. என்ன ஃபஸ்ட்டு தோசையே இப்படி வருது அப்படின்னு. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தோசையே இவ்வளோ மெலிசாக ஊற்றுறோமேன்னு சொல்லிட்டு தயங்கி தான் ஊற்றிட்டு இருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட்டு தோசை கான்ஃபிடெண்ட்டாக நல்லாவே மெலிசாக ஊற்றினேன். சூப்பராக வந்தது. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே வந்து பாருங்கள் இந்த தோசைக்கல் எப்படி சூப்பராக தோசை வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நார்மலாக ஃபஸ்ட்டு தோசைலாம் வராது தானே, பாரு ஃபஸ்ட்டு தோசையே சூப்பராக வந்து. நான் ஊற்றுறேன் ஒரு தோட. நான் தோசை செம்மையாக ஊற்றுவேன் தெரியுதா நமக்கு. அப்புறமா அவங்களும் கூட நான் ஒரு தோசை ஊற்றி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு தோசை ஊற்றுனாங்க. ரித்திக்கு ஒரு தோசையும் இட்லியும் வச்சு கொடுத்துட்டு அப்புறமா நானும் உட்காந்து சாப்பிட்டேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த இட்லி மாவு நான் சொன்ன மாதிரி ரேஷியோவில் அரைச்சிட்டு அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இட்லிக்கு சைட் டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.